வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 105 காண்போமா? பரத மகாராஜாவின் அடுத்தடுத்த பிறவிகள். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறுகிறார். பரீட்சித்து மன்னனே, பரத மகாராஜா ஒரு மானின் உடலை பெற்றதற்கும் மற்றவர்கள் தான் இறக்கும் பொழுது இருக்கின்ற மனநிலைக்கேற்ப பிற உடல்களை பெறுவதற்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு மற்றவர்கள் தங்கள் முற்பிறவி நடந்தவற்றை மறந்து விடுகின்றனர். பரத மகாராஜா அவ்வாறு மறக்கவில்லை. பரத மகாராஜா செய்த பக்தி தொண்டின் உன்னதமான நிலையினால் அவருக்கு முந்தைய பிறவி மறந்துவிடவில்லை. அவர் தன்னுடைய முற்பிறப்பு மற்றும் இப்பிறப்பு போன்றவற்றை உணர்ந்து அவர் மிகவும் மனம் வருந்தினார். மானின் உடலில் இருந்த பரத மகாராஜா தனக்குள் வருந்தத் தொடங்கினார். என்னுடைய கர்ம வினையின் பலனால் ஆன்மீக பாதையிலிருந்து தவறிவிட்டேன். முழு முதற் கடவுளான வாசுதேவரை பற்றியே நினைத்திருந்த நான் ஒரு மானின் மீது வைத்திருந்த பாசத்தினால் என்னுடைய அந்த ஆன்மீக நிலை வீழ்ச்சி அடைந்து விட்டது என மிகவும் வருந்தினார். அவருக்கு தன்னுடைய இந்த பிறவியில் மீண்டும் பக்தி தொண்டினை தொடர்ந்தார். ஸ்ரீகிருஷ்ணர் பரத மகாராஜாவின் மூலம் நாம் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை எடுத்து காட்டுகிறார். பயனற்ற பேச்சு, அதிக நேரம் உறங்குதல், அதிகமான உணவு உட்கொள்ளல் இவற்றிற்காக நேரத்தை நாம் வீணாக்கக்கூடாது. இவையெல்லாம் நமது பக்தி தொண்டினை அழித்துவிடும், புலன் நுகர்ச்சியையே ஏற்படுத்தும். பரத மகாராஜா ஒரு மானின் உடலை பெற்றிருந்த போதிலும் தன்னுடைய முற்பிறவியின் செயலால் உலக விஷயங்களில் முற்றிலும் பற்று அற்றவரானார். தான் பிறந்த இடமான காலஞ்சர மலைப்பகுதியில் தன் தாய்மானை விட்டு பிரிந்து வந்து வாழ்ந்தார். மீண்டும் சாளக்கிராம காடுகளில் உள்ள புலஸ்தியர் மற்றும் புலகரின் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார். காய்ந்த இலை மற்றும் தழைகளை தின்று பரமாத்மாவான அந்த பகவானை பற்றி நினைத்த வண்ணமே தன்னுடைய இந்த மானின் உடலில் மரணத்திற்காக காத்திருந்தார். அங்கிருந்த கண்டகி நதியில் நீராடி தன்னுடைய மான் உடலை துறந்தார். பரத மகாராஜாவின் பற்றுதலானது அவரை ஒரு பிறவி தண்டிக்க வைத்தது. அன்பார்ந்த பரீட்சித்து மன்னனே, பரத மன்னர் மானின் உடலை துறந்த பின் அந்தன குடும்பத்தில் பிறந்தார். பரத மகாராஜா மிகச்சிறந்த பக்தராக இருந்தாலும் ஒரே ஒரு பிறவியில் வெற்றி அடையவில்லை. அதையே பகவானும் பகவத்கீதையில் ஒரு பக்தன் ஒரு பிறவியில் தனது பக்தி கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றாத இறந்து விட்டான் என்றால் அவன் அந்தன குடும்பத்திலோ அல்லது வசதிமிக்க குடும்பத்திலோ பிறக்கிறான் என்கிறார். பகவானின் கருணையினால் மீண்டும் மனித உடலை பெற்ற பரத மகாராஜா தன்னுடைய முற்பிறவி நினைவுகளை மறக்கவில்லை. அதனால் இந்த பிறவியிலும் அவர் பக்தி இல்லாத உறவினர்கள் மற்றும் நண்பர்களை கண்டு பயந்தார். மீண்டும் பக்தியற்ற பாதையில் சென்று விடுவோமோ என பயந்தார். அதனால் அவர் யாருடனும் அதிகம் பேசாமல் பகவானின் திருவடித்தாமரைகளை மட்டுமே சிந்தித்து ஒரு ஜடம் போல் வாழ்க்கை வாழ்ந்தார். நாம் ஒவ்வொருவரும் நமது கடமை வினைகளை ஏற்ப 84 லட்சம் உயிரினங்களில் பல்வேறு வகையான உடல்களை பெறுகிறோம். நம்முடைய முக்குணங்களை கொண்டே அமைகின்றது. இது கர்மபந்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. கர்மபந்தத்தில் இருந்து நாம் விடுபட்டு வர வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பக்தி தொண்டினை செய்ய வேண்டும். அப்போதுதான் முக்குணங்களின் செயல்களால் ஒருவன் பாதிக்கப்பட மாட்டான். பகவத்கீதை. ஸ்ரீ பகவானுவாச்ச யாம் சயோவ்யபிசாரேண பக்தயோகேன சேவதே சகுணான் சமதித்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. பூரண பக்தி தொண்டில் ஈடுபட்டவன் எந்த நாளிலும் எந்த நிலையிலும் ஜட இயற்கையின் முற்குணங்களை கடந்து பிரம்ம நிலையை அடைகிறான். அந்தன குடும்பத்தில் பிறந்த பரத மகாராஜாவை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 106 காண்போமா? நன்றி, வணக்கம்.